உனக்கான பயணத்தை பாதை காட்டு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். சார், விடுதலை 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதும் இதில் எல்லாராலும் அதிகமாக கவனிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது, கொள்கை இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை தான் உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு டைலாக். ஒரு நடிகர் அரசியலுக்கு கேள்வியே நடிகர்களால் ரசிகர்கள் உருவாக்க முடியதில்லை, தத்துவம் இல்லாத தலைவர்களால் ரசிகர் கூட்டத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு. அது வந்து பார்க்குறவங்களாம் விஜய் தான் இவர் சொல்லிட்டார் வெற்றிமாறன். எஸ் அப்படிதான் நிறைய புரிஞ்சுக்கிட்டு எழுதமைக்கப்படுது. விடுதலை 1 வரும் பொழுதே எம்ஜிஆர் தான் சொல்றாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துடைய முதலமைச்சர் எம்ஜிஆர் தான். இப்போ எம்ஜிஆர் தான் குறிப்பிடுறாங்க. இந்த டயலாக் வருது. இப்போ தத்துவம் இல்லாத தலைவரால் ரசிகர்களை தான் உருவாக்க முடியும். இப்போ ஏற்கனவே எம்ஜிஆர் மாதிரியான ஒரு தோற்றம், இப்போ இதுவும் வேற. அப்போ எம்ஜிஆர் தான் சொல்றீங்களா? அந்த கருத்து நீங்கள் உங்களுக்கு யாருக்கு தோணுதோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். அவ்வளோதான். நம்ம வந்து அவர் பொதுவான ஒரு கருத்தை சொல்கிறாரு. அது சரியாக தப்பாங்கிறதான் யோசிக்கணும் இல்லையா? நீங்களாம் ஒரு கருத்து. ஆனால் இது விஜயை சொல்லுவதற்கோ இல்லை விஜய் வந்து குறை சொல்லுவதற்கோ சொல்லப்பட்ட வசனம் இல்லை. இன்னொரு டைலாக் சார், இப்போ இந்த சாதியால் மதத்தால் எல்லாம் பிரிஞ்சு கிடந்தவங்களை நாங்கள் இனமா ஒருங்கிணைக்கும் பொழுது இனவாதம் மொழிவாதம்ங்கிறதும் பிரிவினை தானே. இந்த இடத்துலிருந்து நான் மொழி உரிமை இன உரிமை பேசணும்னு வச்சிங்க, அது பிரிவினைவாதம் இல்லை. நீங்கள் ஒரு மொழி பெருமையோ இனப்பெருமையோ அவனுடைய விடுதலைக்கு பேசுகிற போது அது இனப்பற்று மொழிப்பற்று. ஆனால் இன்னொரு இனத்தையோ இன்னொரு மொழியையோ நீங்கள் அடிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று பேசுகிற இல்லை காட்சிப்படுத்துகிறதான் இனவெறி, மொழிவெறி, சாதி வெறி. இது எதை சொல்லுது அப்படின்னு நீங்கள் படத்தை பார்க்கணும். நீங்கள் அந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு அடையாளமும் ஒவ்வொரு கேரக்டராக இருக்கும். பி சீனிவாசராவ் யார் அப்படின்னா உலகத்தில் தேடுறான். அதுக்கப்புறம் இங்கே பேசின அதாவது தமிழரசன், கலிய பெருமாள் சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலைன்னு சொன்னது அவர் தான். அவங்க பேசின தமிழ் தேசியம் அவங்கள வரலாறுலாம் இப்போ நெட்டில் உட்காந்து தேடுறானே. இன்னைக்கு யார் கலிய பெருமாள்னா அதுதான் ஒரு கலை இலக்கியமும் செய்யணும். அதுதானே ஒரு கலை, அதை தானே பண்ணணும். சும்மா சத்தம் இருக்கக்கூடாது. பாருங்க, ஒரு 2.5 நிமிஷத்தில் வந்த ட்ரைலரில் 3 டயலாக் இவ்வளோ பெரிய விமர்சனத்தை கொண்டு வந்தீங்க. ஒவ்வொரு சொல்லும் ஒரு விலைகளை உண்டாக்குங்கிறான். அதுக்கு தான் நம்ம படம் எடுக்கிறோம். சூரி தான் கதை நாயகன். ஆமாம், முதல் பாகத்துலேயும் அவர் தான் பேர். 80-90% அவர் தான். ஆனால் இப்போ 2ஆம் பாகத்தினுடைய இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அதில் குறைவா இப்போ வந்து அவர் முதல் இதில் இந்த இது வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய கதை தான் போகும். அவர் தான் இதில் கதாநாயகன் மாதிரியான ஒரு பெரும்பாலும் இருப்பார். பெருமளவு இந்த பகுதியில் இருப்பார். ஏன்னா அப்போ தெரியணும்ல ஏன் அந்த பாட்டில் அவரை கைது பண்ணுறாங்க, அவர் என்ன பண்ணார் என்ன அப்படின்னு. கூடுதலான கேரக்டர்ஸ் வேறு அதில் வந்து கிஷோர் நிறைய பேர் இருக்காரு. கருணாஸ் பையன் கென் இருக்காப்புல. ஓகே, ஆமாம், மஞ்சுவாரியா இருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும்போது இதெல்லாம் இல்லை. 2வது பாட்டு கொஞ்ச நாள் ஷூட் பண்ண அப்படின்னா இப்படி ஒரு வைக்கலான்னு வெற்றி தோணுன்னே அதுக்கு தகுந்த கதாபாத்திரம் சரி மஞ்சுவாரா சரின்னா அது அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க அவ்வளவு ஆப்டாக இருப்பாங்க, அவ்வளவு பொருத்தமாக இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நானே அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். சரி, இளையராஜா சில காட்சிகள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கலாம், எடுத்துட்டாருன்னு மேடையிலே சொல்ல அது கலகலப்பாக இருந்துச்சு. பட் அது எப்பயுமே ஒரு இயக்குனர் அது அந்த திறன் வேணும். ஏன்னா அவரை நான் வந்து பக்கத்துலேருந்து பார்க்குறேன்ல, 200 வருஷம் 250 வருஷம் எடிட்டிங் பண்ணுவார். ஒரு உண்மையிலேயே 250 வருஷம். காலையில் பார்ப்போம், மத்தியானம் இருக்கார், மத்தியானம் பார்த்தா சாயந்தரம் இருக்காரு. அரசியல் ரொம்ப தீவிரமான அரசியல் பேசின படம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் கூட அந்த விடுதலை 1 அது எப்படி அந்த வாத்தியார் உருவானார், அது அந்த இதுதான். அதாவது இன்னும் கம்யூனிசம் அதிகமாக இருக்கும், இன்னும் அரசியல் அதிகமாக இருக்கும் போது சென்சார் எது பண்ணாலும் சரிங்க. இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும், இல்லைன்னா வெளியே வராது. உறுதியாக அந்த படம் வரும், மக்களிடம் போய் சேரும், மக்கள் பேசுகிற படமாக இருக்கும். அப்போ ஒரு விவாதங்கள் உருவாக்குற ஒரு பெரிய திரைப்படமாக இது இருக்கும். சார், விடுதலை 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதும் அதில் எல்லாராலும் அதிகமாக கவனிக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது, கொள்கை இல்லாத தலைவர்களால் ரசிகர்களை தான் உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு டைலாக். அது எல்லாராலும் பொருத்தி பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ ஒரு நடிகர் அரசியலுக்கு வர கேள்வியே நடிகர்களால் ரசிகர்கள் உருவாக்க முடியதில்லை, தத்துவம் இல்லாத தலைவர்களால் ரசிகர் கூட்டத்தை உருவாக்க முடியும் அப்படின்ட்டு. அது வந்து பார்க்குறவங்களாம் விஜய் தான் இவர் சொல்லிட்டார் வெற்றிமாறன். அப்படிதான் நிறைய புரிஞ்சுக்கிட்டு கட்டமைக்கப்படுது. ஏன் அப்படின்னா ஒரு இடதுசாரி சிந்தனை கொண்ட முற்போக்கு சிந்தனையாளர் தான் வெற்றிமாறன். விஜய் அவர்களும் தன்னுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னார். அப்போ இந்த பாஜகவினுடைய மீடியாக்கள், பாஜகவினுடைய ஐடி விங்குகள் இந்த 2 தமிழ் ஆளுமைகளுக்குள்ளேயும் பிரச்சனையை உண்டாக்க வேண்டும் என்று திரித்து எழுதப்பட்டது தான் அது. அப்போ எதுக்காக அந்த டயலாக்? அதாவதுங்க, அது வந்து இயற்கையாக இருக்குது. இந்த டயலாக் வந்து 2 வருஷத்துக்கு முன்னே எடுத்தது. இந்த காட்சி உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து
4 வருஷமாக நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் பார்ட் எடுக்கும்போதே செகண்ட் பார்ட்டுக்கான இதுவும் எடுத்துட்டோம். 2 வருடத்துக்கு முன்னே அது எடுக்கப்பட்டது. ஓகே, புரியுதுங்களா? அப்போ வந்து விஜய்க்கு வந்து கட்சி ஆரம்பிக்கிறதே சொல்லல. ஆரம்பித்தது உங்களுக்கு தெரியும், பிப்ரவரியில் அறிவித்து இப்போ தான் வந்து அவர் மாநாடு நடத்தினார். அப்போ வந்து பொதுவாக நீங்கள் வந்து வட சென்னை படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஊர் இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் சண்டையே செய்கிறோம். முதல்ல ஜெயிக்கிறோமா தோக்கிறோமா, சண்டை செய்யணும்டாமா. எதுக்குன்னா ரோடு எடுக்கிறதுக்கு, விரிவாக்கம் பண்ணுவதற்கு அந்த வீடை இடிக்கிறாங்க. அந்த மண்ணில் இருக்கிறவனே அங்கே ஒருத்தர் கைக்கூலியாக இருக்காங்க போது யதார்த்தமாக பாருங்கள். அப்போ 8 வழி சாலை வந்துச்சு. எல்லாம் என்ன நினைச்சு வெற்றிமாறன் 8 வழி சாலையை தான் சொல்கிறாருன்னு. 2016 அந்த படம் ஆரம்பித்தோம். 2016 ஜூன் 22 ஷூட்டிங்கு இது வட சென்னை. 3 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆனிச்சு. அப்போ வந்து இவர் நம்ம தனுஷ் அவர்களுக்கு வேறு படம் இருந்தது. வெற்றி ஏன்னா நீங்கள் கேட்டீங்க இந்த படம் இருக்குது போடணும் போன்றுவார். அவர் தான் அதுக்கு தயாரிப்பாளர், யார், தனுஷ் அவர்கள். அப்போ அந்த மாதிரியான இந்த சூழலில் அவர் விஜய் வந்து வெற்றிமாறன் வந்து படம் பண்ணுற மாதிரி இருந்தது. அசுரனுக்கு பிறகு சூரிய ஃபஸ்ட்டே கமிட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வாடிவாசல் விஜய் கூப்பிட்டு கேட்டு கதை சொல்லி 2 பேரும் படம் பண்ணுற மாதிரி இருந்தது. கொரோனா வந்த காலகட்டத்தில் இவருக்கு வேறு கமிட்மெண்ட் வந்துச்சு, அவரும் வேறு கமிட்மெண்ட்னால இதாகிடுச்சு. அதெல்லாம் விஜய் மாநாடு முடிஞ்சு வெற்றி என்னட்ட சொன்னது, ஜெகதீஷ் நம்ம கூட நினச்சோம் இன்னும் பயங்கரமாக பேசிட்டாரா, 48 நிமிஷம் பேசுகிறாரா ஜெகதீஷ். ஓகே, அது இல்லாத அவருக்கு ஏன் பிடிக்கும் வெற்றிமாறனுக்குன்னு, திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணில் இரு கண்கள்னார்ல. வெற்றி வந்து தமிழ் தேசிய இதுவாக இருந்தால் கூட அவருடைய பார்வையில் திராவிடத்தை எதிர்க்கப்போ எதுக்கணும், ஆதரிக்கிறத ஆதரிக்கணுங்கிற அவர். ஓகே, இப்போ எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய திராவிடத்தை முழுசாக வேறு இருக்கும். ஒரு அமைப்புக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் என்னுடைய தனிப்பட்ட இதிலே சொல்ல முடியாது, அது எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட வேணும். ஆனால் வெற்றி வந்து நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் கிடையாது. அவர் திருமுருகனுக்கு ஆதரிப்பார், நல்ல விஷயம்னா. இன்னும் தமிழ் தேசிய அமைப்புகளுக்கும் எல்லாத்தையும் அவருக்கு என்னென்னா, இந்த தமிழ் பேசுகிற மக்களிடம் இருக்கிற முரண்பாடுகளை கலந்து ஒரு தமிழ் தேசிய கருத்தியலை உருவாக்கி வெற்றி பெற வேண்டும் தான் அப்படின்னு ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு நம்மளே தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கும். ஒன்று நிற்காத நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து அது சொன்ன உடனே அவர் பரவாயில்லையே, விஜய் 2 கண்ணு சொன்னது 2 சொன்னதும் பரவாயில்லையே, அம்பேத்கரை வச்சுருக்காரு, இவரை வச்சுருக்காரு, பெரியாரை வச்சுருக்காரு, அஞ்சலை அம்மாள்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது, இல்லை 90% பேர்த்துக்கு தெரியாது தமிழ்நாட்டில் அரசியல் இருப்பவர்களுக்கு. அப்போ ஒரு தத்துவத்தோடு தானே வராரு அப்படின்னு நினைட்டே சொல்கிறீங்க. இந்த முழுக்க இது மற்றவர்களால் திட்டமிட்டு பரப்பப்படும் கருத்து. அதனால் இது வந்து விஜய் ரசிகர்களும் விஜய்க்காக இல்லை தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களும் இது நம்ம தலைவரை தான், இல்லை உங்கள் பாஷையில் உங்கள் தளபதியை தான் தாக்கினாங்கன்னு நீங்கள் நினச்சிக்க கூடாது. அவர் மேலே நல்ல மரியாதை வைத்திருப்பவர் வெற்றிமாறன். அவர் அந்த மாநாட்டில் பேசின நிறைய விஷயங்களுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறவர் தான் அவருடைய இது என்னென்னா ஒருங்கிணைக்கணும். அதுக்கான தத்துவங்களில் சின்ன நெகோசியபிள் எல்லாத்துக்குமே இருக்குது இல்லை. அதனால் அவர் வந்து இது வந்து விஜய் அது கடக்கிற காலகட்டம் வந்து என்னென்னா சார், அதுதான் வெற்றியோட என்னன்னா அந்த காலகட்டத்தில் என்ன நடக்கு. நீங்கள் இதை சொல்கிற நீங்கள் என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தாதான் உன்ன மாதிரி ஒருத்தன் இங்கே ஆஃபீஸராக உட்கார முடியுது. அதுவும் வேற அவன் மாதிரி சட்ட கலைஞருக்காக தான் சொல்லப்பட்டதுன்னு இல்லை, அதை சொல்கிறேன். அது அந்த கேரக்டர் என்னவா பேசும் அந்த காலகட்டத்தில் 80s 70s. அதுதானே ஒரு இயக்குனரோட கிரியேட்டிவு. நீ அதை வச்சுட்டு இப்போ வந்து நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அதில் போய் வச்சேன்னா அந்த பீரியடு மாறுது இல்லையா, அந்த சொற்கள்லையும் வார்த்தைகள்லையும் நீங்கள் விளம்பரத்தில் கூட இருக்கு. 2016-17 தான் ஜல்லிக்கட்டு போராட்டம், ஆனால் அது 80s தான். அப்போ அந்த நேரத்தில் இருக்கிற ஒரு அரசியல்வாதி என்ன விளம்பரம் கீழே கிடக்கிற நீங்கள் அதுதான் வெற்றிமாறனுடைய படம். வெற்றிமாறன் நீங்கள் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் குப்பை கிடக்கும். அந்த குப்பை கிடக்கிற இது பார்த்தா கூட அந்த காலத்து சிகரெட்டு, அந்த காலத்து தீப்பெட்டி கிடக்கும். சும்மா ஏதோ ஒன்று நம்ம போட்டு போகிறதில்ல, திட்டமிட்டு அதை வைக்கிறோம். தேட்டரில் படம் மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே அந்த காலத்தில் இருக்க அந்த இந்த பால் அந்த இது இருக்கும், அந்த மருந்து, சந்திரிக்காய் சோப்பு விளம்பரம், பீடி விளம்பரம்லாம் இருக்கும். பீரியடை வந்து வாயால் ஒருத்தர் வார்த்தையால் கூட அது வந்து அதில் எவ்வளோ பெருமையாக இருக்குது அதை தான் சொல்லணும். இது வந்து அந்த அவர் சொல்கிறதுல தப்பாக சார். இன்னொன்று சார், இப்போ இது விடுதலை 1 வரும் பொழுது எம்ஜிஆர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துடைய முதலமைச்சர் எம்ஜிஆர் தான். இப்போ எம்ஜிஆர் தான் குறிப்பிட்றாங்க. இந்த டயலாக் வருது, இப்போ தத்துவம் இல்லாத தலைவரால் ரசிகர்களை தான் உருவாக்க முடியும். அப்போ ஏற்கனவே எம்ஜிஆர் மாதிரியான ஒரு தோற்றம், இப்போ இதுவும் வேறு. அப்போ எம்ஜிஆர் தான் சொல்கிறீங்களா? இல்லை, அந்த கருத்து நீங்கள் உங்களுக்கு யாருக்கு தோணுதோ அதை நீங்கள் எடுத்துக்கணும், அவ்வளோதான். நம்ம வந்து அவர் பொதுவான ஒரு கருத்தை சொல்கிறாரு, அது உண்மையும் கூட இல்லையா? அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு நீங்கள் தான் பொருத்தி பார்த்துக்கிட்டு அது சரியாக தப்பாங்கிறதான் யோசிக்கணும் இல்லையா?
நீங்களாக ஒரு கருவி. ஆனால் இது விஜயை சொல்லுவதற்கோ இல்லை விஜய் வந்து குறை சொல்லுவதற்கோ சொல்லப்பட்ட வசனம் இல்லை. ஓகே, ஆமாம், அதுதான் இங்கே முக்கியம். யாருன்னு ஆராய்ச்சி. ஆமாம், நீங்கள் யதார்த்தம் தானே, தத்துவம் மட்டும் இல்லை, தத்துவத்தோடு வருபவர்களை கூட தத்துவமில்லாத தலைவர்கள் ரசிகர்களாக மாற்றி விடுவார்கள். இந்த மாதிரியான விழிப்புணர்வு அடைய வைக்கிற இயக்குனர்களை பொய்யான பிரச்சாரம் சொல்லி அவர்களை மட்டுப்படுத்துவது தான் அவர்களுடைய வேலை. அதனால் சொந்த சகோதரர்களுக்குள்ளேயே யுத்தம் ஊட்டுறது தான், சண்டை உருவாக்க வேண்டியது தான் இவர்களுடைய வேலை. இன்னொரு டைலாக் சார், இப்போ இந்த சாதியால் மதத்தால் எல்லாம் பிரிஞ்சு கிடந்தவங்களை நாங்கள் இனமா ஒருங்கிணைக்கும் பொழுது அப்படின்னு, இனவாதம் மொழிவாதம்ங்கிறதும் பிரிவினை தானே? இல்லை, நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பிரிவினைவாதிகள் தானே சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் இந்த இடத்துலேருந்து நான் மொழி உரிமை இன உரிமை பேசுகிறேன்னு வச்சிங்க, அது பிரிவினைவாதம் இல்லை. நீங்கள் ஒரு மொழி பெருமையோ இனப்பெருமையோ அவனுடைய விடுதலைக்கு பேசுகிற போது அது இனப்பற்று, மொழிப்பற்று. ஆனால் இன்னொரு இனத்தையோ இன்னொரு மொழியையோ நீங்கள் அடிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று பேசுகிற இல்லை காட்சிப்படுத்துகிறதான் இனவெறி, மொழிவெறி, சாதி வெறி. இது எதை சொல்லுது அப்படின்னு நீங்கள் படத்தை பார்க்கணும். நான் போய் கர்நாடகாவில் போய் இருந்துட்டு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஆந்திராவில் போய் இருந்து இங்கே முழுக்க தமிழர்கள் ஆதி காலத்தில் எங்கெல்லாம் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது, இல்லை இப்போ போய் ராஜராஜ சோழன் தெற்காசியை கட்டி ஆண்டான், அதனால் அதெல்லாம் வந்து இப்போ இந்தோனேசியாவில் கம்போடியாவில் அங்குவார்கேட்டு கோயில் இருக்குது, அது நாங்கள் கட்டின கோயில், அதை விடுங்கன்னு நான் பேசுகிறேன்னா எவ்வளோ முட்டாள்தனம். அதுதான் இனவெறி. இது வந்து தன் சொந்த மண்ணில் என்னுடைய உரிமை பறிபோகிறது அப்படின்னு குரல் கொடுக்கறது எப்படி வந்து பிரிவினைவாதமாக இருக்க முடியும் இல்லையா? இதெல்லாம் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாரு. இல்லை, அதான் சாதி வேற்றுமை, மத வேற்றுமையெல்லாம் கலைஞ்சு ஒன்றாகணும் மக்கள்னு நினைக்கிறது. அது எப்படி இனத்தின் பேரால், மொழியின் பேரால் செய்கிறது? உங்களுக்கு கருவி அது ஒன்று தான் இருக்குது. நான் என்ன சாதியாக இருந்தாலும் என்ன மதமாக இருந்தாலும் உங்களையும் இணைக்கிற ஒரு கருவி எது? மொழி தானே. இங்கே இருக்கான் அந்த மொழி வாழ்கிற. அதுவும் இல்லைன்னா இன்னும் எல்லாரும் ஒருங்கிணையலாம்ல. இல்லை, மொழி இல்லை எப்படி உங்களுக்கு உனக்கு எல்லாருமே மொழினா நான் இந்த மொழி பேசுகிறேன், நீங்க அந்த மொழி பேசுகிறேன், நீங்க ஒரு பேச அது வேற. அதாவது என்னன்னா, சோசலிசத்திலிருந்து கம்யூனிசமாக மாறி கம்யூனிசத்திலிருந்து அரசவிழ்ப்பு இயக்கமாக அனார்சிசம்னு சொல்லுவாங்க, அதை அரசு உதிர்தல்னு சொல்லுவாங்க. அதாவதுன்னா அரசே இருக்கக்கூடாது, ஆதிகால பொது உடைமை சமூகம் மாதிரி அரசே இல்லாத எல்லாமே சமம், எல்லாம் ஒன்று தான். ஆமாம், எல்லாம் பொதுமை. ஏன்னா அங்கே வந்து உழைக்கிற இதெல்லாம் சொன்னால் தான் மக்களுக்கு புரியும். உற்பத்தி கருவிகள் இருக்குது இல்லையா? இப்போ வந்து இந்த டம்ளர் இருக்குது, நீங்கள் பேசுகிற கேமரா இருக்குது, இல்லை உட்கார்ற சேர் இருக்குது. இதுக்கு முன்னே என்னவாக இருந்திருக்கும்? மரமாக இருந்திருக்கும். அந்த மரத்துலேருந்து வெட்டி எடுத்து ரீப்பராக்கி இதை செய்கிறான். இது எப்படி வருது? உழைப்பால் வருது. ஆமாம். அப்போ இந்த உழைக்கிற அந்த உற்பத்தி கருவி இருக்குதுல்ல, இலப்புலி, ரம்பம், இதெல்லாம் வந்து தனி மனிதனுக்கு இல்லாத அந்த சமூகத்துக்கே இருக்கும். அப்போ உற்பத்தி கருவிகள் பொதுவாக இருக்கிற போது அதில் வருகிற மதிப்பும் பொதுவாக இருக்கும். உபரி மதிப்புன்னு ஒருத்தனுக்கு தனியாக ஆகாது இல்லையா? அந்த உபரி மதிப்பை வைத்து கொண்டு தான் முதலாளித்துவம் மேலும் மேலும் அந்த உழைப்பை சுரண்டுகிறது. அது நீங்கள் சொல்கிறது வந்து அரசவிழ்ப்புன்னு சொல்கிறேன் பாரு, அரசே உதிர்தல். அப்போ நீங்கள் சோசலிசத்துக்கு முதல்ல என்னன்னு தெரியணும். சோசலிசம்னா என்ன? சக்திக்கேற்ற உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியம். உங்களுக்கு என்ன திறன் இருக்கோ அதுக்கேற்ற உழைப்புங்க. ஆனால் கம்யூனிசம்ங்கிறது என்னன்னா, சக்திக்கேற்ற உழைப்பு, உழைப்புக்கான பங்கீடு. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் நான் ஒரே வேலை செய்கிறோம், உங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்குது, எனக்கு 2 பிள்ளைங்க தான் இருக்குது, உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, உங்களுக்கான உழைப்பு சக்தி குறைவாக இருக்குது, தேவை அதிகமாகும். அதை கொடுப்பது தான் கம்யூனிசம். அதுக்கப்புறம் தான் அது அரசவிழ்ப்பாக போய் சேரும். இது இருந்துதா அப்படின்னா, இனக்குழுக்களாக இருக்கும் போது ஆதி பொது உடைமை சமுதாயம் இந்த மண்ணில் இருந்தது. ஒரு வேட்டைக்கு போகிறான்னா போயிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து அவன் எடுத்துக்க மாட்டான். முதல்ல நோயாளிகள், புள்ளத்தாச்சி பெண்கள், அப்புறம் குழந்தைகள், முதியவர்கள், அப்புறம் தான் இதை பிரித்து எடுத்துக்குவான். அந்த பக்குவம் இருந்தான் மனிதன். இப்போ ஒரு மனித குலம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதை படிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, வலு உள்ளதே வாழுங்கிற தியரி அடிபட்டு போய் தோழமை உள்ளதே வாழுங்கிற ஒரு தியரி அதில் இருக்குது. என்ன, நீங்கள் ஒரு சமூகத்தோடு ஒட்டி உருவாடுகிற போது தானே உங்களுக்கு ஒன்று உருவாட முடியும் இல்லையா? அப்போ அதை நோக்கிய கருத்தியலை கொண்டு போகணும். அதை தான் இந்த படம் இந்த அளவுக்கு விரிவாக நம்ம பேசலைன்னா அதுக்கான கூறுகள் அதில் இருக்குது. இதே மாதிரி பார்க்குறவங்களாம் இல்லை அதுதான் சொல்கிறேன். அதை எளிமைப்படுத்தி காட்சிப்படுத்த வேண்டிய கிராஃப்ட் இருக்குல்ல, அந்த கைவினைஞர்கள் சொல்கிறோம்ல, அந்த ஒரு செயல் நுட்பம், அது வந்து வெற்றிமாறன்ட்ட ரொம்ப இலகுவாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ வெளியே நிறைய பேர் கேட்பாங்க, என்னப்பா இது ஒரு கம்யூனிஸ்ட் படத்தில் பிஜேபியில் எம்பியாக இருக்கிற ராஜ்யசபையில் இருக்க இளையராஜா மியூசிக் போடுறாரு,
எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. பிஜேபியில் இல்லை, அவர் ஒரு நியமன எம்பி. இல்லை சொல்கிறேன், நியமன எம்பி. அது கொடுத்தது அந்த அரசு தானே. அப்போ அவர் முதல்ல கம்யூனிஸ்ட் தான், அதை புரிஞ்சுக்கணும். பாவலர் காலத்தில் அவங்கெல்லாம் ஊராக இளையராஜாவே ஒரு கம்யூனிஸ்ட் தான், கம்யூனிஸ்ட் பாடல் போட்டிருந்தது தான். அப்போ அந்த பாஜக அவரை பயன்படுத்தி கொண்டதை ஒழிய அவர் ஒரு இசை ஞாயினா அது இது புரியுது. இதனுடைய இது உள்ளார்ந்து புரியுதுனால தான் இந்த டியூனே வருது ஒரு கலைஞர். அப்படியா? ஓகே. அவருக்கு இப்போ இந்த படம் பேசும் தத்துவம் எல்லாமே வந்து அவர் அது உடந்தையா இல்லையான்லாம் நம்ம உள்வாங்கி. ஆமாம், அது அவருக்குள்ளே இருக்க. அவருக்கு நாங்கள் பேசுகிறது தான் புதுசு இல்லை. எங்களை விட அந்த வயசில் இன்னும் கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களோடு நெருங்கி பழகினவங்க. நீங்கள் அந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு அடையாளமும் ஒவ்வொரு கேரக்டராக இருக்கும். சீனிவாசராவ் யார் அப்படின்னா உலகத்தில் தேடுறான். அன்னைக்கு வந்து கீழ்த்தஞ்சை மாவட்டமாக இருக்கிற எல்லா இடத்துலையும் சவுக்கடி சாணிப்பால் உழைக்க முடியாதவன் பண்ணைகள் அடிமைகளாக வைத்து நீ வேலை செய்கிறதுனா உன்னை சவுக்கால் அடித்து சாணிப்பாலை ஊற்றுறான். இதெல்லாம் இருக்குது. வாட்டாக்குடியனன், கலப்பால் குப்பு, சீனிவாசராவ் தான். அதுவும் கர்நாடகத்தில் பிறந்த ஒரு ஐயர் வந்து அங்கே கட்சியினுடைய வேலை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே செயல்படுத்தினார். அதுக்கப்புறம் இங்கே பேசின அதாவது தமிழரசன், கலிய பெருமாள், சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலைன்னு சொன்னது அவர் தான். அவங்க பேசின தமிழ் தேசியம். அவங்கள வரலாறுலாம் இப்போ நெட்டில் உட்காந்து தேடுறானே இன்றைக்கி. யார் கலிய பெருமாள்னா அதுதான் ஒரு கலை இலக்கியமும் செய்யணும். கலை இலக்கியம் சமூக அவங்களை விமர்சிப்பது மக்களை விழிப்புணர்வு அடைய வைக்கிறது தானே அதனுடைய வேலை. கலை இலக்கியத்தை கொண்டாடாத எந்த சமூகமும் விழிப்புணர்வு அடையாது, வெல்லாது. அந்த வேலையை 100 விழுக்காடு எனக்கு தெரிந்து இன்றைக்கு தமிழ் சினிமாவில் செய்து கொண்டிருக்கிற சில ஆளுமைகள் முதன்மையான ஆளுமை வெற்றிமாறன். அதை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காரு. இளையராஜா குறிப்பிட்டிருந்தீங்க. இளையராஜா அப்போ உள்வாங்கி இது ஆமாம் ஏதாவது விமர்சனம் வச்சாரா, இல்லை ஏதாவது கருத்து சொன்னாரா? இல்லை, அவர் பெரும்பாலும் அவர் போன இதிலே பேசிட்டார். நான் இத்தனை படம் வென்றீங்க, என் பாட்டை இத்தனை 1000 பாட்டுகளில் காட்சிப்படுத்திய முதன்மை இயக்குனர் வெற்றிமாறன் தான் சொன்னார். நான் கூட அது ஒரு மிகையே இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் அந்த பாட்டு காட்டுமல்லி, அந்த பாட்டை ஒரு அது பேர் சொல்ல வேணாம், ஒரு அமைச்சருடைய மனைவி நான் சந்திக்கும் போது 1000 தடவை கேட்டேன். நாங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படின்னா 5000 நிமிஷம், 5 நிமிஷம் 5 நிமிஷம் அது வரும். அந்த அளவுக்கு அது போய் சேர்ந்துருக்குது. அப்போ உள்ளே இல்லாதையே அது வர முடியும். ஒரு 2 கலைஞர்கள் ஒன்று சேரும்போதே அங்கே நீ கருத்து முரண் வராதெல்லாம் இருக்காது. அதை மீறி 2 பேர்த்துக்கும் உள்ள ரசிப்பு தன்மை இருக்குல்ல. அடா நம்ம ஒன்று நினச்சோம், இப்படி ஒன்று பண்ணிட்டாரா, ஐயோ இவர் ஒன்று படிச்சுட்டாரு, இப்படி ஒரு நம்ம காட்சி வைப்போம். அது யுவபாரதி பார்த்து பொறுத்தது போதும் பொங்கியல் இந்த பாட்டை கேட்டிங்கன்னா தியேட்டரை விட்டு வெளியே வந்தீங்கன்னா எவனாவது அடிக்கணும் வெட்டணும்னு தான் தோணும். ஐயோ, அதாவது சமூக அவலங்களுக்கு எதிராக அதுதானே ஒரு கலை. அதை தானே பண்ணணும். சும்மா சத்தம் இருக்கக்கூடாது. பாருங்கள், 2.5 நிமிஷத்தில் வந்த ட்ரைலரில் 3 டயலாக் இவ்வளோ பெரிய விமர்சனத்தை கொண்டு வந்துங்க. ஒவ்வொரு சொல்லும் ஒரு விளைவுகளை உண்டாக்கணுங்கிறான். அதுக்கு தான் நம்ம படம் எடுக்கிறோம். நீங்கள் படம் பார்த்து நான்லாம் சின்ன வயசுல எங்கள் அத்தை கூட எங்கள் அம்மா கூட போகும்போது பாலும் படம் பார்த்தா பின்னாடி அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஆட்டோகிராஃப் படம் பார்த்து நான் ஜேரண்ட் அசிஸ்டண்ட்டாக ஐயா கிட்ட ஒர்க் பண்ணேன். திண்டுக்கல் மதுரையில் ஒரு தேட்டரில் சினிப்பிரியா முனிப்பிரியா தேட்டரில் நாங்கள் ரவுண்ட்ஸ் போகிறோம். பயங்கரமான வெற்றி. வெளியே வந்து நின்றுட்டுருக்கோம். ஒருத்தர் அழுதுட்டு இருக்காரு. ஏங்க உள்ளே இருப்போது அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் படம் ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. ஏன் அதே நீ வெளியே வந்து உள்ளே என் பொண்டாட்டி அழுதுட்டுருக்கு, அதனால் இங்கே வந்து அழுதுட்டுருக்குறேன். என்ன சொன்னால் ஒரு படைப்பு என்னவெல்லாம் செய்யும் இல்லை. அதனால தான் ஒரு நீங்கள் சேரனுடைய படங்கள் எடுத்துகிட்டா ஒவ்வொன்றும் இருக்கும். நீங்கள் வெற்றிமாறன் படம் எடுத்துக்கிட்டா அதுதான் வெற்றிமாறன். நான் ஏன் இவ்வளவு சிலாகித்து புகழ்கிறேன்னா, அவர் பிறந்தது ராணிப்பேட்டை, பொல்லாதவன் முதல் படம் சென்னையில் இருக்க அதே மாதிரி டயலாக் அதை வச்சு எடுக்கிறார். அதுக்கடுத்தது பாருங்கள் ஆடுகளம். மதுரைன்னா நீங்கள் வந்து இவர் பாரதி ராஜா, பாலா, அமீர் பார்க்கலாம். அவங்களுக்கு நிகராக ஆடுகள படத்தை அடுத்த படம் பாருங்கள் விசாரணை. மனித உரிமைக்கு எதிரான மிக சிறந்த படம் இந்த படம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், மனித உரிமை காப்பாளர் சொல்கிற ஹென்றி திபேன், மார்க்ஸு, எவிடன்ஸ் கதிர், இவர்கள் போராடி இந்த விஷயத்தை மக்களிடம் சேரணும்னு நினைக்கிற விஷயத்தை ஒரு திரைப்படத்தில் ஒரு நாவலை வச்சு, அதுவும் பாதி தான் அந்த நாவலில் எடுத்தார். ஆனாலும் அது முழு பேர் கொடுப்பார். இவங்க சொல்கிறாங்களே உதவி அப்படின்னா ஒரு ரைட்டருக்கே பாதி படம் தான் அது வந்து எடுத்தார், மீதி படம் இவரோட கதை. ஆனாலும் முழு இது அவருக்கு போட்டார். சந்திரனுக்கு பேரை போட்டு அப்படி ஊக்குவிக்கும். அந்த படத்தை பார்த்தா இன்னும் நீங்கள் பாருங்கள், சிறையில் இருக்கிறது வேறு, லாக்கப்பில் இருக்கிறது வேறு. அதாவது காவல் நிலையத்தினுடைய உள்ள கூடத்தில் இருக்கும்ல, அது இதை விட பயங்க. சிறையில் கூட நீங்கள் இருந்துடலாம். வரவும் போகிறவங்க அடிப்பான், பீடி தீ குடிச்சிட்டுப்பான். அப்போ இருக்க இவர்கள் சொல்லிக்கிற குற்றவாளிகள்லாம் இருப்பாங்க. அப்படியே உள்ளே நீங்கள் தேட்டரே உள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். சிறைக்கு அந்த இதில் காவல் நிலையத்தில் இருக்க லாக்கப்பில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். அந்த உணர்வை அந்த படம் மனித உரிமை எவராக கொடுக்கும். இன்னொன்று தெரியுங்களா, இந்தியாவிலேயே மனித உரிமை கூடம் நடக்கிற ஐநாவில் சபையில் முதல் திரையிடப்பட்ட படம் விசாரணை தான். 2017 செப்டம்பர் மாதம் செஷனில் அந்த படத்தை போட்டாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் நீங்கள் திருநெல்வேலி பாஷை அசூரன், அதுதான் வெற்றிமாறன் இருக்கிறது. நான் மாரி செல்வராஜ் அந்த இதில் பயன்பட்டார். அண்ணன் நெல்லைக்கு அண்ணனுடைய பையன் சுகா அவர் வந்து அதுக்கு பயன்பட்டார்.
அதுக்கடுத்து இந்த படம் பாருங்கள், தஞ்சாவூர் பேஸான உச்சரிப்பு. விடுதலை 2. விடுதலை 1 அப்படி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், விடுதலை அது மேற்கு மாவட்டம் மாதிரி கொஞ்சம் சாயல் இருக்கும். இப்போ இந்த இது இருக்குது அப்படி இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றிலையும் அவர் கவனம் செலுத்துவார். எனக்கு தெரிஞ்சு பாரதி ராஜாவுக்கு பிறகு, மகேந்திரனுக்கு பிறகு, மணிவண்ணனுக்கு பிறகு, மணிவண்ணன் பார்த்தா எல்லா சேனல்லையும் எடுத்துருப்பார். இந்த 7 படங்களில் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு இதுனா அதுக்கான, அதனால் இவர் பாதிக்கப்பட்டதில்லை. நீங்கள் சாதிய இதில் பாதிக்கப்பட்டிருக்காரா, இவர் வளர்கிற போது கிடையாது. அவர் பிறந்த சமூகமும் அப்பா பாதிக்கப்பட்டிருக்கும். நல்ல அவங்க அப்பா வெட்டினரி டாக்டரு, அவங்க அக்கா டாக்டரு, அவங்க அம்மா டீச்சர், எந்த இதுவும் இல்லை. ஆனால் அதை அப்படியே காட்சிப்படுத்தி என்ன சொல்ல வந்தாரோ, அவர் அடிக்கடி சொல்லுவார், ஜெகதீஷ், ஒரு வெறுப்பு இன்னொரு வெறுப்பும் எப்படி சமமாயிடும்? ஒருத்தன் வெறுக்கும் போது யாராவது ஒருத்தன் சகித்து கொண்டால் தான் அதுக்கு தீர்வு வரும் இல்லையா? அதனால தான் அந்த படம் எல்லாராலையும் கொண்டாடப்படுது, வெற்றிமாறனுடைய படம். அதன் மூலிமா ஒரு வெறுப்பை விதைக்கல, ஒரு விவாதத்தை விதைக்கிறார். அதுக்கு தான் அது நம்ம யாரும் இது படித்தா ஒரு அணுகுண்டு ஒரு முறை தான் வெடிக்கும், ஆனால் வெற்றிமாறன் படம் பார்க்குற போதெல்லாம் வெடிக்கும். அதுக்கு கடுமையான உழைப்பை போடுவார். அதனால தான் அது வந்து உண்மைக்கு மிக நெருக்கமாக இருக்குது. அவங்க இளையராஜாவும் இவரும் விமர்சனம் எனக்கு தெரிஞ்சு அப்படி வச்ச மாதிரி தெரியல. ஓகே, சிறப்பான வேலையை பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அவரு கம்யூனிஸ்ட் பின்புலத்திலிருந்து தானே வந்தவர், ஸோ அப்போ அவருக்கு தெரியாதுதான்னு சொன்னீங்க. அதனால இப்போ தினம் இந்த பாட்டை நீங்கள் பாருங்கள், போட்டவுடனே எத்தனை கோடி பேர் பார்த்துட்டான். இப்போ இருக்க யூத் அனிருத்து, ஜிவி பிரகாஷ்ங்கிற இடத்துல 80 ஆண்டு காலமாக, 80 ஆண்டு காலம் அவர் வயது, கிட்டத்தட்ட 50 நெருங்கிட்டார், 46 47 வருஷமாக அந்த உயிர் போட வச்சுருக்காரு பாருங்க. அது உள்ளே போய் தொடாத அதை கொடுக்க முடியாது. நீங்கள் ஒரு எது எழுதினாலும், ஒரு கவிதை எழுதினாலும், ஒரு டிராயிங் பண்ணாலும் உங்களுடைய உள்ளத்தை அது தொடணும். அப்போ தான் அது படைப்பவனையும் பார்வையாளனையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரும்போது தான் அதுவே படைப்பாகும். இல்லைன்னா அது என்னை பாதித்த விஷயங்கள் என் படைப்பின் மூலமாக உங்களையும் பாதிக்க வைக்க போது தான் அது மிகப்பெரிய படமாக இல்லாமல் படைப்பாக மாறும். அதை திரையில் காட்சிப்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்குள்ள இயக்குநர்களில் முதன்மையான இயக்குனர் வெற்றிமாறன். சூரி தான் கதை நாயகன். ஆமாம், முதல் பாகத்துலேயும் அவர் தான் பேர் 80-90% அவர் தான். ஆனால் இப்போ இரண்டாம் பாகத்தினுடைய இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அதில் குறைவாக இப்போ வந்து அவர் முதல் இதில் இது வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய கதை தான் போகும். அவர் தான் இதில் கதாநாயகன் மாதிரியான ஒரு பெரும்பாலும் இருப்பார், பெருமளவு இந்த பகுதியில் இருப்பார். ஏன்னா அப்போ தெரியணும்ல ஏன் அந்த பாட்டில் அவரை கைது பண்ணுறாங்க, அவர் என்ன பண்ணார் என்ன அப்படின்னு. 2 பேருமே சாதாரண நடிகர்கள். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நான் கமல் சார் கூட வேலை செஞ்சுருக்கேன். முதல் படமே எனக்கு உறுதிப்புணல் கமல் தான். அவ்வளவு அர்ப்பணிப்பு இருப்பார். நான் எப்படி பார்க்கணும்னா, சினிமானா ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டு போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு கமல் சார், எல்லாத்தையும் வர சொல்லி டெக்னீஷியன் இருக்காரு. இந்த மாதிரி தான் நடிக்கணும். டக்குன்னு கீழே படுத்து ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுருப்பாங்க, டக்குன்னு கீழே படுத்து தட்டிட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது எப்படி, அதாவது தான் செய்கிற வேலையை தவிர வேறு எதுவும் பெரிதாக இல்லைன்னு நினைக்கிறவங்க. நீங்கள் சூரியெலாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் காவல்துறை ட்ரைனிங் உண்மையிலேயே அதை பண்ணார். அவர் அந்த தண்டனை கொடுக்கும்போது பார்த்தா இந்த இதில் தெரியும், மாட்டிட்டு துப்பாக்கி வச்சுட்டு ஜம்ப் பண்ணி போயிட்டு வரலாம், விடாத அவரே பண்ணார். ஒரு காவல்துறை பயிற்சியாளர்னு என்ன பண்ணணுமோ அதை உண்மையிலே அவர் பண்ணார். அதே மாதிரி விஜய் சேதுபதி எந்த இடத்துலையும் இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு முன்னே பேசிக்குவாங்க. அதை 100 விழுக்காடு நம்ம கொடுக்கணும். அது டைலாகாக இருந்தாலும் சரி, நடிப்பாக இருந்தாலும் சரி, சண்டையாக இருந்தாலும் சரி. நீங்கள் இந்த படத்தெல்லாம் சண்டையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு உணர்வோடு இருக்கும். வெற்றின்னா பிரம்மாண்டம் மட்டும் இல்லை, அது ஏன் அது நம்ம நிறையா படம் பார்க்குறோம் ஃபைட்டு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை உணர்வை தொடாது. இது வந்து நீங்கள் அது நான் மிகைப்படுத்தக்கூடாது, பார்த்தா தான் அது புரியும். கூடுதலான கேரக்டர்ஸ் வேறு அதில் வந்து கிஷோர் நிறைய பேர் இருக்காரு, கருணாஸ் பையன் கென்னு இருக்காப்புல. ஓகே, ஆமாம், மஞ்சு வாரியா இருக்காங்க. அது அந்த வந்த ஒன்று அது அதான் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கும்போது இதெல்லாம் இல்லை. 2வது பாட்டு கொஞ்ச நாள் ஷூட் பண்ண அப்புறம் இப்படி ஒரு வைக்கலான்னு வெற்றி தோண உடனே அதுக்கு தகுந்த கதாபாத்திரம் சரி மஞ்சு வாரியா சரின்னா அது அந்த கதாபாத்திரத்துக்கு அவங்க அவ்வளவு ஆப்டாக இருப்பாங்க, அவ்வளவு பொருத்தமாக இருப்பாங்க. அது வெற்றிட்டு இருக்க ஒரு நல்ல குணம் என்னென்னா நெருங்கிய நண்பர்களாக இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நானே அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நான் ஒரு தமிழ் சொல்லுவேன், கொடியேற்றும்போது சும்மா நின்னாங்க. நான் சொன்னேன் கொடியேற்றும்போது சும்மா கூட இருக்கக்கூடாதுங்க, அதனுடைய கோஷமே புரட்சி ஓங்கு, இன்குலாப் ஜிந்தாபாத், செங்கொடிக்கு ஜெய். இது வந்து தாரக மந்திரம் மாதிரி கொடியேற்றினா சொல்லுவாங்க. இதை நான் சொன்னேன், டக்குன்னு அவருக்கு இதை போடுங்க, துண்டை சிவப்பு துண்டை போட்டு எனக்கு சட்டையை கொடுத்து கண்ணாடி மாட்டி என்னை நிற்க வச்சுட்டாரு. நான் இப்போ விஜய் சேதுபதி கொஞ்சம் இதில் வருவேன், அப்படி நுட்பமாக எடுத்துருவார் அவர். அதுக்கு முன்னே என்ன ஒரு கதாபாத்திரம் நடிக்க வைக்க தாடிலாம் வளர்க்க சொன்னார். நான் தேர்தலில் நின்றதுனால அதை எடுத்துகிட்டு போயிட்டேன். கள்ளக்குறிச்சி கதாபாத்திரம். ஆமாம், எவ்வளோ நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி நடிக்க வச்சு சரியில்லைனா எடுத்துருவார். ஆமாம், யார் வந்து நானே சொல்கிறோம் இப்போ ஏன்னா எத்தனை அஸ்டண்ட் ஆகிட்டோம் சார் இவர் நல்லா, அவருக்கு இது பிடிக்கணும்.
அப்படின்னு எங்கே இருந்தாலும் கூட்டம். ஜெயஸ் நம்ம போன வருஷம் லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு ஆள் பீடி வச்சு தலைப்பா கட்டியிருந்தால பெரிய மிஷின், அவனை பிடிங்கம்பார். அங்கேயே சொல்லிருப்பார், அதை பார்த்து நம்பர் வாங்கிக்கிங்க. அந்த மாதிரியான ஒரு சீரியஸாகவே இருப்பார். ஒவ்வொரு கதாபாத்திரம் நீங்கள் அவர் படத்தை பார்த்தீங்களே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. எதுவும் இந்த கதாபாத்திரம் பொருந்தாது, இது தேவையில்லைன்னு நினைக்கவே முடியாது. நீங்கள் அவர் நடிக்கிற துணை நடிகர்கள் கூட பார்த்தா கூட, இப்போ மதுரையில் இதுக்கு மாதிரி சென்னையில் எடுக்கணும்னா மதுரையிலேருந்தே கூப்பிட்டு வந்துடுவாங்க. அது சில சட்டத்திட்டங்கள் இங்கே பெப்சி நடிகர் சங்கத்தில் இருக்குது. இங்கே நடிக்கிறவங்களுக்கு சில பேர்த்துக்கு நம்ம அது வேலை கொடுக்கணும் காக்கணும், அதை கொடுத்துருவோம். ஆனால் அது அதுவாக இருக்கணும்ல அப்படின்னு மதுரையிலேருந்து கூப்பிட்டு வந்துடுவோம். இப்போ தஞ்சாவூர்னா தஞ்சாவூர்லேருந்து கூப்பிட்டு வரணும். அப்போ தான் அந்த மாதிரியான நீங்கள் நெருக்கமாக இருக்க முடியும், உண்மைக்கு நெருக்கமாக. ஏன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை, நடந்ததை நீங்கள் எடுத்து காட்டுறது, க்ரியேஷன் பண்ணுறது வந்து இன்னொன்று, அதுதான் படைப்பு. அதே மாதிரி காட்டணும்ல, அதுக்கு ரொம்ப மெனக்கெடுவார் அவர். அதனால தான் அது வந்து இருக்குது. அவர் 2007 இயக்குனரானப்பல எனக்கு தெரிஞ்சு 17 ஆண்டுகளாக அதை தக்க வச்சுக்கிறது இருக்குல்ல, அது சாதாரண விஷயம் இல்லை. சரி, இளையராஜா சில காட்சிகள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் எடுத்துட்டாருன்னு மேடையிலே சொல்ல, அது கலகலப்பாக இருந்துச்சு. பட் அது எப்பயுமே ஒரு இயக்குனர் அது அந்த திறன் வேணும். என்னென்னா தான் பட்ட பிள்ளையாக இருந்தாலும் அது அங்கே பொருத்தம் இல்லைன்னா தூக்கி வச்சிடுறது தான். அதுக்காக தூக்கி போய் அவசரப்படக்கூடாது. ஒரு சர்ஜனுடைய மனநிலையில் இருக்கணும் கடைசி ஹிட்டிங்கில். ஏன்னா நம்ம தானே எடுக்கிறோம், அது எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு டைம் வந்து கேமரா இங்கே சிறப்பாக இருக்க மாதிரி இருக்கும், லைட்டிங் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், அவங்க நடித்தது நல்லா இருக்க மாதிரி இருக்கும், இல்லை பின்புலம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ அதெல்லாம் சரி எல்லாம் தான் நல்லா இருக்குன்னு வைக்கிற மனநிலையில் இருந்துன்னு வச்சிங்க, நீங்கள் பார்க்குறது 13,000 அடி, அதிகபட்சம் 14,000 அடி தான். நாங்கள் எடுக்கிறது 1 லட்சம் அடி 2 லட்சம் அடி எடுக்கிறோம் இல்லையா? இல்லை 1:4ங்கிறது ஒரு குறைஞ்சபட்சம். இன்றைக்கி டிஜிட்டலாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்கிறோம். அப்போல்லாம் ரொம்ப கம்மி ஃபிலிமாக இருந்தால் நீங்கள் 5,000 அடினா 60 கேன் தான், 60,000 அடி தான் எடுக்கணுங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் சில பேர்லாம் 35,000 40,000 எடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது அந்த அந்த திறன் தேவைப்படுது எல்லாரும். இப்போ நீங்கள் 5 பேர்த்த வச்சுட்டு எடிட்டிங் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஒன்று பிடிக்கும், உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், இயக்குனருக்கு ஒன்று பிடிக்கும், கேமராமேனுக்கு ஒன்று பிடிக்கும். அப்போ எப்படி அவர் முடிவு பண்ணுவார்? அதுதான் வெற்றிமாறனுடைய இது. நீங்கள் அது ஏன்னா அவரை நான் வந்து பக்கத்துலேருந்து பார்க்குறேன்ல, 200 வருஷம் 250 வருஷம் எடிட்டிங் பண்ணுவார். ஒரு உண்மையிலேயே காலையில் பார்ப்போம், மத்தியானம் இருக்கார், மத்தியானம் பார்த்தா சாயந்தரம் இருக்காது. இவன் நாம் இப்போ சொல்கிறதெல்லாம் இது சந்திக்காதுன்னு ப்ளூராயா 200 வருஷம் எவன்டா கட் பண்ணுறதுன்னு நினைப்பான். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மாற்றினாவே வேறு படமாக வரும். நீங்கள் ஒரு ஷார்ட்டை மாற்றிப்பாவே. விடுதலை ஒன்றே சார், தியேட்டரில் பார்த்ததும் ஓடிடியில் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்ததும் அது வேறையாக இருந்துச்சு. அப்படியே பாருங்கள், ஒரு எடிட்டிங்கிறது எப்படின்னா, இப்போ 3 ஷாட் இருக்குது. ஒரு குழந்தை சிரிக்குது, அதே குழந்தை அழுவுது, ஒரு துப்பாக்கி, இது 3 இருக்குங்க. ஃபஸ்ட்டு குழந்தை அழுவுது, துப்பாக்கி எடுத்து காட்டணும். குழந்தை சிரிக்குதுன்னா அது காமெடி ஆகிடும், துப்பாக்கி பார்த்து பயப்பில்லைன்னு. சிரிச்சிட்டு இருக்க குழந்தை ஷார்ட்டை மாற்றி போடுங்க, துப்பாக்கி அப்படின்னா அழுகுதுன்னா அது பயந்துருது. 3மே ஒரே ஷாட்டு தான், எந்த இடத்துல எதுவும் மாற்றி போடுறீங்க? அந்த மாதிரி அவர் அதே மாதிரி டப்பிங்கில் இது பார்த்துக்கிட்டே இருப்பார். சில இதெல்லாம் நான் சிங்காக இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உணர்வாக அது வென்றும்பார். அசுரன்ல சில காட்சிகள்லாம் அப்படி இருந்துச்சு. வேறு ஏதோ எடுத்துகிட்டு வந்திருப்போம், அதில் எடுத்து தூக்கி போட்டு வச்சுருப்போம், அதை திருப்பி சேருங்க, அவரே சேர்த்துடுவார். அவரே பெரிய எடிட்டர். ஏன்னா பாலுமேந்திராவோட இருந்ததுனால எல்லாத்துட்டும் என்ன பெஸ்ட்டோ அதை வாங்கிடுவாங்க. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வெற்றி வந்து சிறந்த இதை தான் கொடுத்துருக்காருன்னு அவங்க 100 விழுக்காடு உழைப்பை கொடுத்துருவாங்க. நம்பிக்கை ஏற்படணும். ஒரு டைரக்டர் வந்து முதல்ல எல்லாத்துக்கும் நம்பிக்கை ஏற்படுத்தணும். இவன் சிறப்பான ஒன்று செய்வான், இவன் கூட இருந்தால் அது 100 விழுக்காடு வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தினா அவங்களுக்கு உழைக்க தயாராகிடுவாங்க. அந்த விதத்தில் அவர் வந்து எல்லாத்துட்டையும் வேலை வாங்கிடுவார். இளையராஜா ஐயா வந்து எப்படி அவர்கிட்ட அந்த பாட்டை வாங்கணும், எப்படி ஜிவி பிரகாஷ்கிட்ட வாங்கணும், 2 பேத்துக்குமான தேவையில் சந்தோஷவன்ட்டையும் அவர் வேலை செஞ்சுருக்காரு. அதனால் அவங்களை இசையை வச்சு வேலை வாங்குறது இருக்குல்ல, அப்போ தான் அது பெஸ்ட்டு படைப்பாக வரும். நீங்கள் நிர்பந்தப்படுத்தினா வராது. அவங்க அதுக்குள்ளே கொண்டு வர்றது இருக்குல்ல, அதை எப்படி கையாளணும்னு அவருக்கு தெரியும். அதனால் எல்லா டெக்னீஷியன்ட்டையும் இப்போ வேல்ராஜ் இருக்கார் கேமராமேனு, அவரே சொல்லுவார், ஜெய்சே நானே ஒன்று சொன்னாலும் எனக்கே தெரியாத ஒரு நல்ல விஷயத்தை உள்ளே கொண்டு வந்துடுவார் வேல்ராஜ். அப்படி ஆர்ட் டைரக்டர் ஜாக்சனு, நான் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணதுனால நாங்கள் ஒரு டைரக்டர் கேமராமேன் எல்லாம் போட்டு பேசி கசகசன்னு ஆக்கி செய்வோம். இது யாருக்குமே தெரியாது அவங்க 2 பேரும் என்ன பேசுனாங்கன்னு. நாங்கள் வேலை இருக்கும், அவங்க 2 பேர் தான் பேசிக்குவாங்க, அது அங்கே இருக்கும். அவர் கேட்குறத அவங்க உதவியாளர் செய்வாங்க. அந்த வேவ் லென்த் இருக்குல்ல, அந்த அலை வரிசை, அதை வந்து எளிமையாக புரிய வச்சுதான். நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு என்ன வேணுங்கிறத உங்களுக்கு புரிய வச்சுட்டா நீங்கள் கொடுத்துட போகிறீங்க. நான் நினச்சதை உங்களால் பண்ண முடியுமோ பண்ண முடியாது தெரியாது, ஆனால் நான் சொன்னதை உங்களால் பண்ண முடியுமில்ல, அதை உங்களுக்கு கடத்துறதை அவர் ஈஸியாக பண்ணிவிடுவார். ஒரு கதையாக இருந்தாலும் சரி, காட்சியமைப்பாக இருந்தாலும் சரி, எதுனாலும். அதுக்கப்புறம் அவருக்கு மார்க்கெட்டிங் அறிவும் பயங்கரமாக இருக்குது. ஒரு படத்தை எப்படி கொண்டு வரணும், எந்த தேதியில் கொண்டு வரணும், இது ஏன்னா நீங்கள் வந்து எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் டைரக்டர் அவசியம். நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்சியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஆஸ்தட்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்,
டெக்னிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அது மீது இறுதியில் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த படம் என்னத்தை சொல்லுது இல்லையா, அதையும் வந்து அவர் உள்ளடக்கி தான் அதை பண்ணுவார். இல்லைனா இதை ஏன் நம்ம எடுக்கணும் ஜெயதீஷ், இந்த படத்தை நம்ம ஏன் எடுக்கணும்? நீங்கள் அசுரன் பண்ண உடனே அவர் வந்து ரஜினிகிட்ட கதை சொல்ல வச்சுருந்தார், விஜய் சார்கிட்ட கதை சொல்லி வச்சுருந்தார். ஆனால் நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் சூரிக்கு, அவரை வச்சு பண்ணுவோம். அது எவ்வளோ பெரிய மாறல் பாருங்கள். அவர் வந்து சூரி இன்னொரு பரிணாமம். அது ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்து ஒரு இதாக வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதை இந்த மக்கள் ஒத்துக்கணும்ல, இத்தனை ஆண்டுகளாக நடித்ததை அவங்க மறக்கணும். அப்போ அதுக்கான கதாபாத்திரத்தை பிடிச்சி பண்ணி வச்சுட்டார்ல. ஐயோ ஒரு சின்ன நடிகர் வரும்போது நம்ம வந்து விஜய் ரஜினியோட போகலான்னு நினைக்கல, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் அதை பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ வாடிவாசல். ஓகே, ஸோ இமீடியட்டாக வாடிவாசல் உறுதியாக நடக்கும். அதுக்கான வேலையெல்லாம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாமா சார்? உறுதியாக ஏன்னா படம் பண்ணோன்னா அவருக்கு ஏன்னா 4 வருஷமாக ஒரே இதுலேருந்து இந்த ஏன்னா அரசியல் படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், என்ன ஏன்னா இவ்வளவு புகழ்பெற்ற இவ்வளவு சம்பளம் வாங்குகிற ஒரு இயக்குனர் வேறு மாதிரி படம் எடுத்துகிட்டு போயிடலாமே. இதை பண்ணும்போது அதுக்கான அழுத்தம் வந்து அது அவரை தான் உணர முடியும். நாங்கள் அருகிலிருந்து பார்க்கும்போது தெரியுது. அதுக்காக அவருக்கு ஒரு இடைவெளி தேவைப்படுது. அதை தயார் பண்ணிவிட்டு உறுதியாக வாடிவாசல் இப்போ அரசியல் இல்லாத படம்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் சினிமாவே ஒரு அரசியல் தாங்க. அரசியல் இல்லாத என்ன இருக்குது சொல்லுங்கள். வாடிவாசல் நீங்கள் சொல்லும்போது அப்போ அங்கே அதுவே ஒரு நீங்கள் ஜல்லிக்கட்டே ஒரு அரசியல் தானே. நம்ம சொல்லலையே, ஜல்லிக்கட்டை வந்து எதுக்காக மத்திய அரசு தடுக்குது? அதில் பல்வேறு அரசியல் இருக்குது. பால் அரசியல் இருக்குது, மாட்டு அரசியல் இருக்குது, சாதி அரசியல் இல்லையே, சமூக அரசியல் சொல்லணும். அதை இல்லையா சொல்கிறேன். நம்ம வந்து அதுக்குள்ளே சாதின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம மாதிரியான முற்போக்காதிகள் அதை அவர்கள் திணிச்சு தான் அதை நடத்த விடாத பண்ணுவாங்க. அதில் என்னென்ன விஷயம் இருக்குது பாருங்கள். அது உள்ள சமூக மாற்றத்துக்கே அது பயன்படுது. ஏன்னா மாடோடு வாழ்ந்தவன் தான் தமிழர்னு சொல்கிறத விட பெரிய நீங்கள் முன்ன தோன்றிய இனங்கள் நாகரிகத்துக்கு முன்னாடி அதோடு இருந்தவங்க தானே. ஏன்னா உழவும் தொழிலும் விவசாய குடிகள். ஆமாம். அப்போ வந்து மாடை போல் உழைப்பவன், மாட்டுக்காக உழைப்பவனும் இவன் தான். அதாவது நீங்கள் உலகத்தில் யாருமே இல்லாத தமிழர்லேருந்து நன்றி அறிவிப்பு இல்லைன்னா அந்த பொங்கலே நன்றி தெரிவிக்கிற விழா தான். இயற்கைக்கு, மாட்டுக்கு, கடைசியில் காணும் பொங்கல்னு வச்சு மனிதர்களுக்கு அப்படி நடத்துகிறோம். வாடிவாசலும் ஒரு அது இல்லாத என்ன பெரிய அரசியல், அதுவே பெரிய அரசியல் தான். வாடிவாசலே பெரிய அரசியல். அரசியல் ரொம்ப தீவிரமான அரசியல் பேசின படம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் கூட அந்த விடுதலை 1 அது எப்படி அந்த வாத்தியார் உருவானார், அது அந்த இதுதான். அதாவது இன்னும் கம்யூனிசம் அதிகமாக இருக்கும், இன்னும் அரசியல் அதிகமாக இருக்கும்போது சென்சார் எது பண்ணாலும் சரிங்க. இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும். இல்லைன்னா வெளியே வராது. அப்போ ஏன்னா ஒன்று வந்ததுனால இது ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை இருக்காது, ஒரு பிரச்சனை இருக்காது. உறுதியாக அந்த படம் வரும், மக்களிடம் போய் சேரும், மக்கள் பேசுகிற படமாக இருக்கும். அப்போ ஒரு விவாதங்கள் உருவாக்குற ஒரு பெரிய திரைப்படமாக இது இருக்கும். நன்றி சார், உங்களோட நீங்கள் பகிர்ந்து நன்றி. நன்றி நன்றி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேற்றியர் தான். மகாலட்சுமியை கொண்டுலாம்ப்பா. சரியான நேரம் வரும்போது செய்வோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.